தேசிய தலைவர் கூறினதை முதல் ஒவ்வொருத்தரும் உளப்பூர்வமா சிந்தித்தால், அந்தால் செய்த தியாகத்தை ஒவ்வொருத்தரும் மனவிசுவாசமா நேசித்தால், ஒவ்வொரு மாவீரனும் இந்த மண்ணுக்காக எவ்வளவு தியாகங்களை சுமந்து இறந்திருக்கிறான் என்று சிந்தித்தால், இறுதி போர்ல லட்சோப லட்சம் மக்கள் எவ்வளவு ஆசைகளை விட்டு அங்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தாலையும் படைகளாலையும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நினைச்சு தாயகம் யார்ல இப்ப தங்கி இருக்கின்றத நான் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். டயஸ்போரால தங்கி இருக்கு. டயஸ்போரால இருக்கிற அத்தனை அமைப்புகளும் உணர்வாளர்களும் ஒற்றுமைப்பட்டு தேசிய தலைவர் சொன்னது போல வழி நடத்த தயாரா வந்தால், என்ன பொறுத்தவரையில பொது வேட்பாளர் மட்டுமல்ல, இன்னும் பல விஷயங்களை கூட நாங்கள் சாதிக்கலாம். புலம்பெயர்ந்த தேசம் ஒற்றுமையா இருந்தா தாயத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒற்றுமை நிலப்பாட்டுக்கு வந்துருக்கு. அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டு மெசேஜ் தமிழில் வார வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற அரசியல் ஆய்வுக்களத்தோடு இணைந்திருக்கின்றோம். அரசியல் ஆய்வுக்களத்தில் வளமையாக எங்களோடு இணைந்திருக்கின்ற சபாகோதாஸ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சபாகோதாஸ் அவர்கள். வணக்கம் தேவராஜன். ஒரு பொழுதில் எங்களோட அரசியல் ஆய்வுக்களத்தோடு இணைந்திருப்பதை இட்டு மிக்க மகிழ்ச்சியோடு. சபாகோதாஸ் அவர்கள் இவர் சிலவன் யாழ் மாவட்ட இணைப்பாளராகவும் வரலாற்று ஆசிரியராகவும் மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினராகவும் இருந்த திரு சபாகோதாஸ் அவர்கள் மீண்டும் அரசியல் ஆய்வுக்களத்தில் தாயக நிகழ்வுகளை தாயகத்தில் நடைபெற்ற தகவல் இந்த நிலையில் இந்த வாரங்கள் இடம்பெற்றது என்பதை அலசிக்கொண்டு அரசியல் ஆய்வுக்களத்தில் செல்லும். தமிழர் தாயக பகுதியில் கடந்த காலத்தில் எப்படியான ஆக்கிரமிப்புகள் மேற்கொள்ளப்பட்டதோ அந்த ஆக்கிரமிப்பின் தொடர்ச்சியாக கடந்த நாட்களில் புலிபுரம் பிரதேச பகுதிக்குள் உட்பட்ட திருவடி நிலை என்று சொல்லப்படுகிற கடற்கரையோர பகுதியில் கடற்படைக்கு முகாம் நிரந்தரமாக அமைப்பதற்கு பொதுமக்களினுடைய காணிகளையும் சுவீகரிப்பதற்கான ஒரு முன்னகர்வு மேற்கொள்ளப்பட்டது. அந்த காணி சொந்தத்துக்குரிய மக்களினால் தடுத்து நிறுத்தப்பட்டமையால் அந்த அளவீடு நடைபெறவில்லை. இன்றைய நாள் நாங்கள் பேசுகிற நாள் கூட எங்களுடைய ஈழத்தமிழர் வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு கரை படிந்த மறக்க முடியாத மன்னிக்க முடியாத நாள். எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய வரலாற்று பொக்கிஷமாக இருந்த யாழ் நூலகம் சிங்கள பேரினவாத ஆட்சியாளர்களினால் கொளுத்தப்பட்டு இன்று 43 ஆண்டுகளினுடைய நினைவேந்தலை நாங்கள் அனுஷ்டிக்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரம் தென்னிலங்கையை பொறுத்தவரையில் வருகிற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பல்வேறுபட்ட முரண்பாடான கருத்துக்களும் அதே நேரம் ஒரு குழப்பகரமான சூழ்நிலையும் அங்கு மாறி மாறி ஆட்சியாளர்களினால் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா சார்ந்திருக்கிற கட்சியின் செயலாளர் இந்த ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் 2 வருஷங்கள் ஒத்திவைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் வைத்திருக்கிறார். அதே நேரம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கான சூழ்நிலைகள் யாவும் சரியாக இருக்கின்றன, இந்த தயார்படுத்தலை தாங்கள் செய்து கொண்டிருப்பதாக தேர்தல் திணைக்களம் இன்னொரு புறம் அறிவித்திருக்கிறது. இன்னொரு புறம் தேர்தல் நடத்தாவிட்டால் நாங்கள் போராட்டங்களை தொடர்வோம் என்கின்ற வகையில் பல்வேறு தரப்பினரும் குரல்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் ஜனாதிபதி ஒவ்வொரு தரப்பையும் குழப்பிவிட்டு அந்தந்த விடயங்களை இருந்து வேடிக்கை பார்ப்பவராக மாறியிருக்கிறார் இன்னொரு புறம். அதே நேரம் இன்னொரு புறம் ஜனாதிபதி தேர்தலை கண்டு அஞ்சுவதாகவும் அவருடைய செயற்பாடுகள் எடுத்து காட்டுகின்றன. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் தென்னிலங்கை கள நிலவரங்களில் அதாவது வெளிநாட்டு சக்திகளினுடைய வருகையும் அதன் செயற்பாடுகளும் அதிகரித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இப்பொழுது தாயக பகுதிக்கு பரப்புரைக்காகவும் அது காணி கொடுப்பது போல் ஒரு பரப்புரையை செய்துவிட்டு சென்றிருக்கின்றார். இந்த செல்லின் பின்னும் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புத்த விகாரைகள் ஈழப்பகுதிகளிலே
கொண்டு வந்து நாட்டப்படுகின்றது. புத்தர் உண்மையிலே சமாதானத்துக்குரிய வேண்டுதல் பார்க்க இது நாட்டப்படுகின்றது. ஆங்காங்கே கொண்டு வந்து நாட்டப்பட்டு தமிழர்கள் பகுதியை சிங்கள இனப்பகுதிகளாக ஆக்கப்பட போகின்றது என்பதை நாங்கள் பலமுறை பேசி இருந்தாலும் யாழ்ப்பாண பகுதிக்கு வந்திருந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு தெரியாத விடயமா அல்லது எங்களுடைய அரசியல் கட்சிகள் அதை பற்றி இவருடன் பேசாத விடயமா? இது மீண்டும் மீண்டும் நடப்பதற்கு மக்கள் எவ்விதமான எழுச்சியை கொள்ள வேண்டும் என்று ஒரு பொது நோக்கு ஆய்வு பக்கமாக நீங்கள் அப்படி இதை பார்க்கணும். இது இன்று நேற்று ஒரு புதிய விடயம் அல்ல. இது 1950ஆம் ஆண்டிலே இருந்து இந்த நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அதனுடைய வேகம்தான் இன்றைக்கு எல்லா விடயங்களிலும் அது அரசியல் மயப்படுத்தப்பட்ட வகையில் காலூன்றி இருக்கிறதே தவிர, இது அரசார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழர்களினுடைய இருப்பை அபகரிப்பது அல்லது தமிழர்களுடைய இனப்பரம்பலை மாற்றியமைப்பது என்பது அது ஒரு பொதுவான நிகழ்ச்சி நிரலாகத்தான் சிங்கள ஆட்சியாளர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆகவே அது ரணில் விக்ரமசிங்கா வந்தால் என்ன, அல்லது சஜித் பிரேமதாசா வந்தால் என்ன, அல்லது அன்றகுமார திசாநாயக்கா வந்தால் என்ன, இவர்கள் யார் வந்தாலும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு புறம் மறுபுறமாக இந்த அபகரிப்பு நடவடிக்கைகள் தொடரத்தான் செய்யும். ஏனென்றால் இப்பொழுது மாறி மாறி வந்த ஆட்சியாளர்கள் அதனை செய்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இந்த பொது நூலகம் என்பது 4 சதத்துக்கு முன்பு எடுத்து அளிக்கப்பட்டது. இதன் நினைவு கூறப்படுகின்ற இன்றைய நினைவு எழுச்சி பூர்வமாக தாயகத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. வண்ணம் அங்கே அது ஊடகங்களோ அல்லது நீங்கள் காணக்கூடியதாக இருந்தது வண்ணமாக. பொது நூலக எரிப்பு விடயம் என்பது 1981ஆம் ஆண்டு நாங்கள் பேசுகின்ற இன்றைய நாள் இந்த 1ஆம் தேதி தென்னிலங்கை ஆட்சியாளர்களாக அன்று இருந்த இன்றைய ஜனாதிபதியினுடைய மாமனார் ஜெயவர்தன அவர்களுடைய ஆட்சி தான் அங்கு இருந்தது. அவர்களுடைய அரசாங்கத்தில் இருந்த காமினி திசாநாயக்கா, அமைச்சர் காமினி திசாநாயக்கா, அதே நேரம் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியூ என்று சொல்லப்படுகிற அன்றைய ஒரு பெரிய இனவாதியாக இன்று சரத் வீரசேகர போன்று அன்று ஒரு பாரிய ஒரு இனவாதியாக இருந்த அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் இந்த மாவட்ட சபை தேர்தல் நடைபெறுகின்ற நேரத்தில் அதை குழப்புவதற்காக ஒரு டீமாக வந்திருந்தார்கள். வந்திருந்த போதுதான் யாழ் நகரத்தில் ஒரு விடுதியில் அமர்ந்திருந்து இந்த செயற்பாட்டை காடையர்களை வைத்து அரங்கேற்றினார். இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு அழிப்பு. அதாவது தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் வரலாற்று ரீதியாக இலங்கை தீவுக்கு சொந்தக்காரர்கள் என்கிற வரலாற்றை நிறுவக்கூடிய ஆவணங்கள் அத்தனையும் அந்த நூலகத்தில் இருந்தது. ஆகவே அதனை அழித்து விட்டால் இவர்கள் வரலாற்று ரீதியாக நிறுவுவதற்கான வாய்ப்புகள் இல்லாது போகும் என்ற வகையில்தான் இந்த செயற்பாடு அன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அன்றைக்கு இந்த செயற்பாட்டை, இந்த யாழ் பொது நூலகத்தை கொளுத்தி சாம்பலாக்கிய தரப்பினை நீதியின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வழங்கி இருந்தால் அதன் பின்னரான செயற்பாடுகள் 2009 பாரிய தமிழின படுகொலை என்பது முள்ளிவாய்க்காலில் அரங்கேறி இருக்கார். முள்ளிவாய்க்காலில் அரங்கேறியதற்கு அத்திவாரமாகத்தான் எங்கு இடப்பட்டது என்று சொன்னால் யாழ் நூலகத்தில் அது இடப்பட்டது. ஆகவே ஆரம்பத்தில் அவர்கள் தமிழர்களுடைய பண்பாட்டு ரீதியான ஆவணங்களை அளித்தார்கள். இறுதியில் ஒரு பகுதி தமிழ் இனத்தையே அளித்திருக்கிறார்கள். இன்றும் தமிழர்களுடைய இருப்பை அளிப்பதில் அவர்கள் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கமாக பார்ப்பமாக ஊடகவியாளர் நடேசன் அவர்களின் நினைவு நேரம் நடந்திருக்கின்றது. அதாவது ஊடக பணியாளர்கள் என்பது உலகளாவிய ரீதியிலே மதிக்கப்படுவர்கள், ஊற்றப்படுபவர்கள், உலகம் அறிந்தவர்களாக இருக்கின்றவர்கள். இப்படியாக இருக்கின்ற இவர்கள் போன்றவர்களின் விடயங்களை மறைத்திருக்கின்ற இந்த அரசாங்கம், அதற்கு முடிவு சொல்லாத இந்த வருகும் வந்த அனைத்து அரசாங்கங்களும் இவர்கள் நிலையில் என்ன கூற போகின்றார்கள் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஸ்ரீலங்கா ஆட்சியாளர்களிடம் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு யாருக்கும் நீதி கிடைக்காது என்பதற்கு பல்வேறு நீதி பொறிமுறைகளை சர்வதேசம் இவர்கள் மீது திணித்தும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே நேரம் உள்நாட்டுக்குள் தொடர்ந்து பாதிப்பை ஏற்படுத்துகிற தரப்புகள் ஆட்சி கதிரையில் இருக்கும் வரைக்கும் நீதிமன்றங்களும் நீதி கொடுக்கும் நியாய தரப்புகளும் நீதி கொடுக்க ஒரு காலமும் முன்வர மாட்டார்.
ஆகவே இதனால் தான் பாதிக்கப்பட்ட தரப்பு தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு விடயம், இதற்கு சர்வதேச ரீதியான ஒரு சுயாதீன விசாரணை வேண்டும். ஆகவே இந்த சர்வதேச சுயாதீன விசாரணையை இந்த பூகோள நலன் சார்ந்த நாடுகள் இனியும் இலங்கை அரசாங்கத்துக்கு துணை போகாது அவர்கள் ஒற்றுமையாக பாதிக்கப்பட்ட தரப்புக்கு நீதி கிடைப்பதற்கு வழி செய்ய வேண்டும். இதன் மூலம்தான் பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு நியாயமான நீதி கிடைக்கும். ஏற்கனவே பாதிக்கப்பட்ட தரப்புகள் பாதிக்கப்பட்ட நாட்களில் நினைவேந்துவதற்கே இந்த நாட்டில் இலங்கை அரசாங்கம் தடைகளையும் அநியாயங்களையும் அவர்கள் மீது அட்டூழியங்களையும் சிறைப்படுத்தலையும் செய்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு இருக்கிற போது இந்த இலங்கை அரசாங்கத்திடம் பாதிக்கப்பட்ட தரப்புக்கு நீதி கிடைக்கும் என்று நினைப்பது இனியும் முட்டாள்தனம். ஆகவே இந்த பாதிக்கப்பட்ட மக்களின் குரல் தொடர்ந்து ஒலித்த வண்ணம் இருக்கிறது. சர்வதேச ரீதியான சுயாதீன விசாரணை வேண்டும் என்று. அதன் மூலம்தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் கூறுவது உண்மை. நடேசன் போன்றவர்களுக்கு கூட சிங்கள தமிழ் ஊடகவியலாளர்கள் என்று நாங்கள் பார்க்க பொதுவாக ஊடகவியலாளர்களுக்கு அளிக்கப்பட்ட கொலை செய்யப்பட்ட விடயங்களுக்கு கூட இன்னும் இந்த பதில்களும் இல்லாத சூழ்நிலை. உலக நாடு விட்டார் என்ன, உள்நாடு விட்டார் என்ன, இதற்கும் அஞ்சாத இலங்கை அரசின் சிங்கள ஆட்சியாளர்கள் தமிழினத்தை அழித்து ஒடுக்குவது மட்டுமல்ல, எங்கள் பகுதிகளை கீழ் கொண்டு வந்து புத்தர் சிலையை நாட்டி மீண்டும் ஒரு இன விவசத்தோடு அந்த பகுதி தங்களுக்குரியது என்று ஆக்கிரமிப்பதற்கு இன்னும் அடுத்த சதாப்தங்களில் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை விழிப்புணர்வாக தமிழ் மக்கள் வாழ்பவர்கள் இதற்கான போராட்டங்களை எழுச்சிகளை செய்து இதற்கான தடைகளை ஏற்படுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். பொது வேட்பாளர்கள் என்ற பகுதி கடந்த ஒரு மாதம் அல்லது 2 மாதங்களாக நடைபெற்று இதை பற்றிய தமிழ் அரசியல் கட்சியின் நிலைப்பாடுகள் எவ்வளவு இருப்பதாக அங்கு பேசப்படுகின்றது அல்லது உங்களால் பார்க்க? கேஸில் நாங்கள் ஒரு இறுதியாக ஒரு தடவை பேசியிருந்தோம். அதன் பிற்பாடு தாயகத்தில் அது தொடர்பான பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் எதுவும் இல்லை. ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் ஜூன் 9ஆம் தேதி அளவில் இது தொடர்பான ஒரு வெளிப்படையான கலந்துரையாடல் செய்ய இருப்பதாக ஒரு ஊடக அறிக்கை விட்டிருந்தார். அது எந்த வகையில் அவர் விட்டிருந்தார் என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை. இதுவரை வெளிப்படையாகத்தான் எல்லா உரையாடல்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இனி அவர் அதைவிட எப்படி இன்னொரு வெளிப்படையான உரையாடலை நிகழ்த்தப் போகிறார் என்று தெரியவில்லை. ஏனென்றால் அவர் இதற்கு முதல் பொது வேட்பாளர் என்பதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது, பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தன் அவர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அதற்கு ஒரு தொடர்பில்லாத ஒரு உதாரணத்தை கொண்டு வந்து தொடர்புபடுத்தி இருந்தார்கள். ஒஸ்லோ பிரகடனம் என்கிற ஒரு விவகாரத்தை, அது தொடர்பான தெளிவூட்டலை, அது ஒரு பிழையான முன்னுதாரணம் என்பதை நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய பிரதமர் உருத்திரகுமாரன் அவர்கள் பதில் வழங்கியிருந்தார். அது இங்கே இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் என்ன பொறுத்தவரையில அது இன்னும் ஒரு சரியான நிலப்பாட்டுக்கு பிரதானமாக இருக்கிற அரசியல் தரப்புகள் பெறவில்லை என்கிறது ஒரு வெளிப்படையான நிலைப்பாடு. அதே நேரம் எவ்வளவு தூரம் மக்கள் மத்தியில் சேர்த்து அதை அறுவடை செய்ய போகிறோம், அதை அந்த வாக்களிப்பை ஏற்படுத்த போகிறோம் என்பதற்கான பல கேள்விகள் இங்கு இருக்கிறது. ஏனென்றால் ஒரு பிரசாரம் செய்து அதை பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு பாரிய நிதி தேவை. அந்த நிதியை யார் கொடுப்பது, யார் செய்வது என்ற கேள்விதான் இருக்கு. ஆகவே வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஒரு பாரிய பிரச்சாரத்தை மேற்கொள்வதென்றால் தற்போதைய நிலையில் இலங்கை காசுக்கு 50க்கு அதிகமான கோடிகள் தேவை. சாதாரணமாக ஒரு குறிக்கப்பட்ட பிரச்சாரத்தை நான் மையப்படுத்தி சொல்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற தேர்தல் வருகிற போது பல கோடி ரூபாய்களை செலவழிக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் 5 அல்லது 6, சில பேர் 10 கோடியும் செலவழிக்கிறார். வடக்கு கிழக்கிலே கிட்டத்தட்ட 32 பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்லக்கூடிய வடகிழக்கு மாகாணத்தில் சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் தவிர தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 20 பேர் செல்கிறார்கள். குறைந்தது 75 கோடி ரூபாவது தேவை அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறது. ஆகவே அப்படி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தால்தான் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தினுடைய விளைவை எங்களுடைய மக்களுக்கு சாதகமாக எடுக்க முடியும். ஆகவே பொது வேட்பாளர் முடிவு எடுத்து ஒரு ஆளை நிறுத்திவிட்டு ஊடகத்தில் நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்திவிட்டோம் என்று சொல்வதற்கு அப்பால்
அந்த பிரசாரம், அந்த பரப்புரைக்கு எவ்வளவு தூரம் நிதி பங்களிப்பு யார் செய்வது, அதை எப்படி கொண்டு செல்வது என்ற கேள்விகளும் இருக்கிறது. ஆகவே நீங்கள் கேள்வி கேட்டதுக்கு இணங்க இதுவரை அந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் சரியான நிலைப்பாட்டில் இன்னும் பேசு பொருளாக வரவில்லை என்பதுதான் தாயக நிலைப்பாடு. நீங்கள் கூறுவது சரியான விடயம், இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் கூறுவது சரியான விடயம். ஆனாலும் எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் இணைந்து ஒரு பொது வேட்பாளரை தேடுகின்ற அந்த பட்சத்தில் இவ்வளவு போர்க்கள விடயங்களுக்காக எல்லாம் நிதியை தொகையாக அள்ளி கொடுத்த தமிழ் மக்கள் இவர்கள் இணைந்ததன் பின் இவர்களின் இணைவை பார்த்து இந்த பலத்தை பார்த்து புறம்பெயர் நாடுகளில் இருக்கின்றவர்கள் நீங்கள் கூறிய அந்த நிதியை வழங்க மாட்டார்கள் என்று கருதுகின்றீர்களா? உங்களுடைய பார்வை. அந்த ஒற்றுமை நிலைப்பாட்டை தாயகத்தில் முதல் உருவாக்கி புலம்பெயர்ந்த சக்திகளையும் அதில் ஒன்றிணைக்கிற போது நீங்கள் குறிப்பிட்டது போன்ற ஒரு நிதி பரிமாற்றம் உருவாவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியாது என்று அல்ல, அந்த நிதி பரிமாற்ற நிலையை உறுதி செய்ய வேண்டும். உறுதி செய்யாவிட்டால் அந்த வெற்றி என்பதை நாங்கள் பெற்றுவிட முடியாது. ஏனென்றால் மக்களுக்கு தெளிவூட்ட வேண்டும். இதில் பாரிய எதிர்பிரசாரங்கள் இருக்கும். அரசு சார்புடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசுடன் இணைந்திருக்கும் சில தமிழ் குழுக்களும் என்ன செய்வார்கள் என்றால் பாரிய அளவில் தென்னிலங்கை கட்சிகளுக்கு சார்பாக வாக்களிக்குமாறு கூறுவார். அதைவிட பல கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் பணம் பட்டுவாடா எல்லாம் வீசப்படும். அதை எதிர்கொண்டு மக்களுக்கு ஒரு தெளிவூட்டலை கொடுத்து வாக்குகளை பெற வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்ல வைக்க வேண்டுமாக இருந்தால் அந்த நிதி வருவதை உறுதி செய்ய வேண்டும். புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற பங்களிப்பு இருக்க மாட்டாது என்று நாங்கள் சொல்ல முடியாது. இருக்கும். அதை இருக்கும் என்பதற்கு எவ்வளவு நிதி அந்த காலத்துக்குள் வந்து சேரும் என்பது ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. அதற்குத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன், புலம்பெயர்ந்த அமைப்புகள் அதில் ஒன்றிணைந்தால் நான் நினைக்கிறேன் நிதி பலத்தை புலம்பெயர்ந்த அமைப்புகள் பங்களிக்க தமிழ் பொது வேட்பாளர் என்ற பலத்தை தாயகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் அதுக்கு பலம் சேர்த்தால் அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. மலையக மக்கள் பற்றிய பார்வைக்கு போவதாக இருந்தால் அவர்களுக்கான சம்பளத்தை உயர்த்ததாக ரணில் விடுத்த அந்த வாக்குறுதிகள் அப்படியே அமர்ந்து போவதாகவும் அல்லது அது நீதிமன்றத்துக்கு சென்று மீண்டும் மீண்டும் வழக்கை வைக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாகவும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது எவ்வண்ணம் போகின்றது என்று அங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அல்லது ஊடகங்கள் நிலைப்பாடு இதை பற்றிய கருத்தாடல்களுக்கு தேர்தல் வருகிற காலங்களில் அல்லது அந்த மக்கள் அதற்கு எதிராக குரல் கொடுக்கிற போது இப்படியான விடயங்கள் இப்பொழுது பேசுபொருளாக இருக்கிறது. இது இப்பொழுது புதிதாக வந்த பேசுபொருள் அல்ல. இது நீண்ட காலமாகவே இந்த சம்பள விவகாரம் ஒரு பேசப்படுகிற ஒரு பிரச்சனையாகத்தான் இருந்து கொண்டிருக்கு. ஆனால் இதில் நாங்கள் ஒரு விடயத்தை அவதானிக்க வேண்டும். அரசியல்வாதிகள் அறிவித்து விட்டார்கள் என்பதற்காக கம்பெனிகள் அவர்கள் சொல்வதற்கான சம்பளத்தை கொடுப்பதற்கு தயாராக இல்லை. கம்பெனியும் அரசாங்கமும் ஒரு பேச்சுவார்த்தை மேசையிலிருந்து ஒரு முடிவெடுத்து அதன் பின்னர் இரண்டு தரப்பும் ஒருமித்த ரீதியாக அறிவிப்பதன் மூலம்தான் அந்த மக்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குமே தவிர மற்றும்படி இந்த அரசியல்வாதிகள் அறிவிப்பதன் மூலம் இது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் கம்பெனிகள் என்பது அவர்கள் ஒரு சட்ட வரையறைக்கு உட்பட்டது. ஆகவே அவர்கள் அந்த விடயத்தில் தெளிவாக இருப்பார்கள். நீதிமன்றங்கள் சென்றால் என்ன அல்லது அதற்கு எந்த விதமான நடவடிக்கைகள் சட்ட ரீதியாக எடுத்தால் என்ன, அவர்கள் அதுக்கான ஒரு சரியான பதிலை வழங்க தயாராக இருப்பார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். அறிவித்தும் அவர்கள் அதை நிராகரிக்கிறார்கள் என்றால் அதுக்கு போதுமான பதிலை கொடுக்கக்கூடிய வகையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் கருத வேண்டும். ஆகவே இது ஒரு அரசியல் உள்நோக்கமே தவிர இது உளச்சுத்தியாக மக்களுக்கான சம்பள உயர்வு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த அரசாங்கம் உண்மையிலேயே கம்பெனிகளுடன் பேசி கம்பெனியும் அரசாங்கமும் ஒரே முடிவை அறிவித்திருக்க வேண்டும். அரசின் பேச்சாளர்கள் தடல்புடலாக பேசுகின்றார்களே, அப்படி கம்பெனிகள் கொடுக்காத ஒரு பட்சத்தில் நாங்கள் அதை பறிமுதல் செய்து அதற்கான உரிமை எங்களிடம் இருக்கின்றது, அதை பெற்று நாங்கள் மக்களுக்கு அல்லது அவர்களுக்கு சொந்தமாக அதை கொடுப்போம் என்ற ஒரு வாக்குறுதிகளை பேச்சில் மேடைகளில் பரபரப்பாக்குகின்றார்கள். இது மன்னவிருக்க போன்றது பச்சை ஏமாத்து. என்ன பொறுத்தவரையில அந்த மக்களை ஏமாத்துறாங்க.
சரியா ஏமாத்துறாங்க. இன்றைக்கு எங்கட மக்களையும் அவங்க ஏமாத்துறாங்க. இன்றைக்கு அதிகார பகிர்வு கொடுத்தால்தான் இந்த நாடு நிம்மதி அடையும் என்று சொல்லி அரசாங்க தரப்பில் இருக்கிறார்களே பேசுறாங்க. தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, தீர்க்க வேணுமென்று பேசுறாங்க. ஆனால் யாரும் அதை உளப்பூர்வமாக தீர்த்து வைக்க தயாராக இல்லை. ஆகவே இதுல இந்த மலையக மக்களை அவங்க தொடர்ந்து ஏமாற்றுறாங்க. அது மலையக மக்கள்ல ஒரு தரப்பு அரசாங்கத்தோட இருக்கு, அந்த அரசாங்கத்தோட இருக்கிற தரப்பும் அந்த மக்களை ஏமாற்றி இல்ல கிடைக்கும், நாங்கள் விட மாட்டோம், நாங்கள் கம்பெனிகளுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். ஏன் இவ்வளவு காலம் எடுக்கல? குறிப்பிட்ட அந்த பேசுகிறவர்கள், வாய்வு வீராப்பு விடுபவர்கள் கேபினெட் அமைச்சர்களாக இருக்கணும், அரசாங்கத்தோட நெருக்கமான அதிகாரிகளாக இருக்கணும். ஏன் அவையால செய்ய முடியல? அப்படி செய்ய முடிந்திருந்தால் இவ்வளவு காலத்துக்குள்ள நடக்காது. ஏனென்றால் எதிர்வரும் காலங்களில் நான் நினைக்கிறேன் பெரிய அளவுக்கு முழு தோட்டங்களும் தனியார் மயப்படுத்தப்பட்டு விடுகின்ற நிலைமைதான் அங்கு இருக்கிறது. ஏனென்றால் அப்படி கம்பெனிகளை விற்றால்தான் அரசாங்கத்தை கொண்டு நடத்த முடியும் என்கிற நிலவரம் கூட வந்துட்டு. ஆகவே இது ஒரு ஏமாற்று விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். எதிர்காலத்தில் தனியார் மயப்படுத்தப்பட்ட நிலைமை வருமாக இருந்தால் இந்த பிரச்சனையும் இல்லாமல் போய் இப்ப மலையக அரசியல்வாதிகள், முஸ்லிம் அரசியல்வாதிகள் எல்லோரும் இணைய வேண்டும் என்று மலையகத்தின் ஓர் அரசியல் கோரிக்கையை விட்டிருக்கின்றார். அது சாத்தியக்கூறாகும். தமிழர்கள் என்ற ரீதியில் அங்கும் சரி இங்கும் சரி ஒரே மாதிரி தான் இருப்பார்கள். அந்த வகையிலே எவ்வளவோ முயற்சிகளை செய்து இந்த கட்சிகளை இணைக்க வேண்டும் என்று பல விடயங்கள் தேசிய தலைவர் மூலம் உருவாகி என்றெல்லாம் பல விடயங்கள் நாங்கள் கண்ணூடாக பார்த்திருக்கின்றோம். அந்த வகையிலே இப்பொழுது அவர்கள் இணைய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். இது சாத்தியக்கூறாகும் என்று எதிர்பார்க்கின்றார்கள் அங்குள்ள உளவியலாளர்கள் அல்லது சம்பந்தப்பட்ட பார்வையாளர். வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்த்தால் ஒற்றுமை, எல்லோரும் இணைய வேண்டும் என்று அரசியல்வாதிகளில் கட்சி தலைமைகள், பெருந்தரப்புகள், ஊடகங்களில், பிரசார மேடைகளில் அல்லது பொது மேடைகளில் பேசுகிறது ஒரு வளமையான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனால் அவர்கள் எப்ப இதை மறப்பினம் என்று சொன்னால் தேர்தல் நெருங்குகிற போது மறந்துடுவினம். தேர்தல் வருகிற போது பிரதேசவாதங்கள், இனவாதங்கள், மதவாதங்கள் இது எல்லாம் தலை தூக்க வெளிக்கிடும். ஏனென்று சொன்னால் அவற்றை வச்சுத்தான் வாக்குகளை பெற்று தாங்கள் பாராளுமன்றம் போகணும் அல்லது ஆசனங்களை பிடிக்கணும் என்ற எண்ணம் அப்ப வந்துடும். ஆகவே அவையின் அடிப்படை மனநிலை இப்ப நாங்கள் பார்க்கலாம் இந்த தேர்தல் வருகிற போது அதுதான் அவையின் உள்ளார்ந்த மனநிலை. அதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. என்ன பொறுத்தவரை இல்லை, நாங்கள் ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்குள்ள இந்த அரசியல் ரீதியான செயற்பாடுகளை அனலைஸ் பண்ணி நாங்கள் பார்க்கிற போது இதுதான் வரலாறு. ஆகவே இது சும்மா ஒரு பேசு பொருளாத்தான் இருக்கும். கவர்ச்சிகரமான வார்த்தைகளால ஏன்னா மற்றவர்கள் சொல்லுவார்கள் உண்மையில் அவங்க ஒற்றுமையா இருக்கத்தான் விரும்புறாங்க, இதுல மற்ற தரப்பு தான் விடுதில்லைன்னு சொல்லி ஒரு புறநிறைகள் விமர்சனங்கள் தங்களுக்கு ஒரு ரெண்டிங் வரும் என்று நினைக்கிறார்கள் தான் அப்படி பேசுறது. இன்றைக்கு எங்கட கிழக்கு மாகாணத்துல கல்முனையில பாத்தீங்கள் என்றால் கல்முனை பிரதேச செயலத்துக்கு ஒரு அக்கவுண்டனை போடுறதுக்கு தடையா இருக்கிறது ஹரிஸ் என்கிற எம்பி தான். அதுக்கு மிக பெரும் தடையா இருக்கிறார். ஏனென்றால் அவர் அந்த பகுதியில முஸ்லிம் மக்களை எப்படி சொல்றாருன்னா, நாங்கள் கல்முனையை விட்டு கொடுக்க மாட்டோம், தமிழாக்களுக்கு இந்த பிரதேச செயலத்தை கொடுக்க இயலாது, நான் இருக்கும் வரையும் விட மாட்டேன்டா. அப்ப முஸ்லிம் மக்கள் யாருக்கு வாக்கு போடுவினம்? ஹரிஸுக்கு தான் போடுவினம். ஆகவே இது தேர்தல் காலத்துல இப்படி ஒரு நிலப்பாடு உருவாகுமாக இருந்தால் அது ஏனைய காலங்களில் பேசுறது ஏமாற்று விஷயம் என்றதை நாங்க வெளிப்படையா சொல்லுவோம். உண்மை, நீங்கள் கூறுவது உண்மை. மற்ற நாடுகளில், அதாவது நாங்கள் பார்க்கக்கூடிய மற்ற நாடுகளில் ஒரு கொடுக்கின்ற வாக்குறுதிகளில் ஒரு 50% என்றாலும் அதை செயல்படுத்துகின்றார்கள். அது ஆசிய நாடுகளில் மட்டும் அது நடைபெறுவது மிக கடினமாக இருக்கின்றது. இந்த வாக்குறுதிகளை வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை வழங்கலோடு இருக்கின்றதாகவே நாங்கள் பார்க்கப்படுகிறோம். அது செயலாற்றல் என்பது இல்லை என்பதும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நிறைவாக உங்களுடைய இன்றைய அரசியல் ஆய்வுக்களத்தில் கருத்து வண்ணம் இருக்கின்றது. நாங்கள் பேசியது போலவே வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் இந்த பொது வாக்காளர்களுக்கு நிதி வழங்குவதான ஒரு கருத்தை முன்வைத்து அவர்கள் இந்த பொது வேட்பாளர்களுக்கு ஊக்கம் அளித்தால் அது சிறப்பாக இருக்குமா, அல்லது பொது வேட்பாளர் முறை என்பது தாயகத்தில் அப்படியே வந்து போகுமா? நான் ஒரு விடயத்தை தெளிவாக சொல்ல முடியும். 2008ஆம் ஆண்டு
மாவீர தின உரையில் எங்களுடைய தேசிய தலைவர் மேலகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் தெளிவாக புலம்பெயர்ந்த தேசத்து மக்களிடம் சொன்ன விடயம், உங்களிடம் போராட்டம் கையளிக்கப்படுகிறது, அதை நீங்கள் தான் முன்னெடுக்க வேண்டும். ஆகவே தலைவருடைய அந்த ஒப்படைப்பு என்பது சாதாரண விடயம் அல்ல. அது உண்மையாகவே அடுத்தடுத்த ஆண்டுகளில் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டதை உறுதி செய்து விட்டது. ஆகவே இப்பொழுது புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற அமைப்புகளும் அத்தனை உணர்வாளர்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் உங்களை போன்ற ஊடக தமிழ் தேசிய பற்றாளர்களும் ஒற்றுமை நிலைப்பாட்டில் ஒரு முடிவை எடுக்க வேணும். ஒரு முடிவை எடுத்து தாயகத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். தாயகத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய பலம் முழுவதும் புலம்பெயர்ந்த மக்களிடம் இருக்கு. வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி சொல்றார், புலம்பெயர்ந்த தமிழர்கள் அரசியல் நிகழ்ச்சி நிரல்ல இருந்து விலக வேணும். அப்ப ஏன் அவர் அதை சொல்றாருன்னா, அங்கதான் அந்த விஷயம் அவைக்கு பாதிப்பை உருவாக்கி கொண்டிருக்கு. அவர்களுக்கு இன்றைக்கு பெரிய தடையா இருக்கிற ஒரு விஷயம் டயஸ்போராவை அரசியல்ல இருந்து ஒதுக்கணும். அதுக்குத்தான் இடைக்கிட ஒவ்வொரு குரூப்ஸை பிடிச்சு ஒவ்வொரு பிரகடனங்களோட அனுப்புது. ஆகவே அந்த விஷயங்களை விட்டுட்டு டயஸ்போரால இருக்கிற அத்தனை அமைப்புகளும் உணர்வாளர்களும் ஒற்றுமைப்பட்டு தேசிய தலைவர் சொன்னது போல வழிநடத்த தயாரா வந்தால் என்ன பொறுத்தவரையில பொது வேட்பாளர் மட்டுமல்ல, இன்னும் பல விஷயங்களை கூட நாங்கள் சாதிக்கலாம். ஏனென்றா புலம்பெயர்ந்த தேசம் ஒற்றுமையா இருந்தா தாயகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒற்றுமை நிலப்பாட்டுக்கு வந்துருக்கு. தமிழ் தேசியம் பேசுகிற தரப்புகள் அத்தனையும் ஒற்றுமை நிலப்பாட்டுக்கு வந்துருக்கு. இன்றைக்கு தாயகத்தில் இருக்கிற தமிழ் தேசிய தரப்புகளை பிரித்தாள்றதுல டயஸ்போரா என்ற பங்களிப்பு இருக்கு. அதை நாங்கள் வெளிப்படையா பேசி ஆகும். சில தரப்புகளுக்கு கூடுதலான நிதிகளை கொடுத்து அவர்களை ஊக்குவிக்கிற செயற்பாடு எல்லாம் டயஸ்போராவுக்குள்ளான் இருந்து கொண்டு. ஆகவே தேசிய தலைவர் கூறினதை முதல் ஒவ்வொருத்தரும் உளப்பூர்வமா சிந்தித்தால், அந்த செய்த தியாகத்தை ஒவ்வொருத்தரும் மனவிசுவாசமா நேசித்தால், ஒவ்வொரு மாவீரனும் இந்த மண்ணுக்காக எவ்வளவு தியாகங்களை சுமந்து இறந்திருக்கிறான் என்று சிந்தித்தால், இறுதி போர்ல லட்சோப லட்சம் மக்கள் எவ்வளவு ஆசைகளை விட்டு அங்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தாலையும் படைகளாலையும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நினைச்சால் ஒற்றுமை நிலப்பாடுல நிற்கிறது ஒரு சின்ன விடயம். டயஸ்போராட்ட நான் தயவா கேட்கிறது புலம்பெயர்ந்த தமிழர்கிட்ட, நீங்கள் ஒற்றுமை நிலப்பாடுல நின்று தாயகத்தை வழி நடத்துங்க. நிச்சயமா தாயகம் ஒரு நிலப்பாடுல நிற்கும். ஏனென்றால் தாயகம் யார்ல இப்ப தங்கி இருக்கின்றத நான் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும், டயஸ்போராலாம் தங்கி இருக்கு. ஆகவே இந்த நிலப்பாட்டை நீங்கள் எடுங்கோ. இதுதான் எங்கட மண்ணுக்கு தன்னுடைய குடும்பத்தையும் இவ்வளவு ஆயிரம் மாவீரர்களையும் தியாகம் செய்த அந்த மாவீரர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு வீர அஞ்சலியா இருக்கு. உண்மையான கருத்துக்கள் இணைவு பலம். இந்த இணைவின் பலத்தை நாங்கள் பலமுறை தமிழ் மூலம் நாங்கள் மட்டுமல்ல சபாகோதாஸ் அவர்களும் தாயகத்தில் இருந்து போர் அரசியல் கட்சி இப்பொழுது இருந்தாலும் போர்க்களம் நின்று போர்க்களத்தில் இறுதியாக உயிர் தப்பி வந்த ஒருவராக இருக்கின்ற சபாகோதாஸ் அவர்கள் உண்மையிலேயே அவர் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் சார்பு அற்று தன்னுடைய நீதியான நியாயமான தமிழ் மக்களுக்கு தேவையான விடயங்களை எடுத்து வருகின்ற ஓர் பிரமுகர், ஓர் அறிவு சார்ந்தவர், ஓர் வரலாற்று பேராசிரியர், இன்னும் சொல்ல போனால் வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராக இருந்தவர் மட்டுமல்ல, இன்று யாழ் மாவட்ட இணைப்பாளராக இருந்தும் அந்த அரசியல் கட்சியை பற்றிய பேசுபொருள் ஏதும் இல்லாமல் பொது நோக்கோடு பொதுமக்களுக்கு தேவை எது, அரசியல் நோக்கு, இன்றைய அரசியல் நோக்கு என்ன, இதனால் என்ன விடிவை நாங்கள் மக்களுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு போராளியாக நின்று பேசுகின்ற இவரது பேச்சுக்கு நாங்கள் அடிபணிந்து இந்த அரசியல் ஆய்வு களத்தில் தொடர்ந்து அவரை நாங்கள் அழைத்து அவருடைய நேர்காணலை செய்து வருகின்றோம் என்பது உண்மையான உறுதியான மொழிப்பாடாக ஸ்டேஷன் தமிழ் மொழிப்பாடு இருக்கின்றது என்பதையும் கூறிக்கொண்டு அவர் கூறியது போலவே உண்மையிலே இணைவின் பலத்தை வெளிநாட்டில் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அமைப்புகளும் இணைந்து நிற்க வேண்டும் என்பதுதான் உண்மையான விட என்பதை கூறிக்கொண்டு நாங்கள் எதற்காக வாழ்கின்றோம், அந்த வாழ்க்கை எதற்கானது, அந்த வாழ்க்கையில் நாங்கள் தேசியத்துக்காக போராடிய தமிழர்கள் தமிழ் போராட்டங்களுக்கு வண்ணம் நிறைவானது, இதற்கான முடிவு யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது என்பதை உணர்ந்து நாங்கள் தமிழோடு இணைந்து தமிழ் மக்கள் இணைந்து எங்களுக்கான அந்த உரிமை பற்றோடு எங்களுடைய தேசியத்திற்காக முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த அரசியல் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சபாகோதாஸ்.
தேசிய தலைவர் கூறினதை முதல் ஒவ்வொருத்தரும் உளப்பூர்வமா சிந்தித்தால், அந்தால் செய்த தியாகத்தை ஒவ்வொருத்தரும் மனவிசுவாசமா நேசித்தால், ஒவ்வொரு மாவீரனும் இந்த மண்ணுக்காக எவ்வளவு தியாகங்களை சுமந்து இறந்திருக்கிறான் என்று சிந்தித்தால், இறுதி போர்ல லட்சோப லட்சம் மக்கள் எவ்வளவு ஆசைகளை விட்டு அங்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தாலையும் படைகளாலையும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நினைச்சு தாயகம் யார்ல இப்ப தங்கி இருக்கின்றத நான் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். டயஸ்போராலாம் தங்கி இருக்கு. டயஸ்போரால இருக்கிற அத்தனை அமைப்புகளும் உணர்வாளர்களும் ஒற்றுமைப்பட்டு தேசிய தலைவர் சொன்னது போல வழி நடத்த தயாரா வந்தால் என்ன பொறுத்தவரையில பொது வேட்பாளர் மட்டுமல்ல, இன்னும் பல விஷயங்களை கூட நாங்கள் சாதிக்கலாம். புலம்பெயர்ந்த தேசம் ஒற்றுமையா இருந்தா தாயத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒற்றுமை நிலப்பாட்டுக்கு வந்துருக்கு. அரசியல் ஆய்வுக்களம். உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம்.